அனைவருக்கும் வணக்கம். கண்ணுங்களா, யார் வந்திருக்காங்க சொல்லுங்க? நம்ம வீட்டு தாத்தா வந்திருக்காங்க. எங்க தாத்தா இத்தனை நாளை காணோன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கெல்லாம் பரீட்சை வந்துருச்சு, படிப்பீங்க அப்படிங்கிறதுக்கு தான் நான் வரல. இப்போ பரீட்சை முடிஞ்சிருச்சு, நீங்களும் ஓய்வாக இருப்பீங்க. இன்றைக்கி நாம் ஒரு கதையில் சந்திப்போம். இன்றைக்கி நாம் என்ன கதை சொல்ல போகிறோம்? கழுதையும் ஓனாயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை நாம் சொல்ல போகிறேன். நீங்கள்லாம் கழுதை பார்த்துருக்கீங்களா? கழுதையை நேரில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அந்த காலத்தில் கழுதைகள் நிறையா இருக்கும். இந்த துணி துவைக்கிறவங்க அந்த மூட்டையெல்லாம் எடுத்து கழுதை மேலே வச்சுட்டு ஆற்றுல கொண்டு போய் துவைச்சி அந்த சுமையை எடுத்து வருவாங்க. அதுக்கு தான் கழுதை பயன்பட்டது. இப்போ கழுதையெல்லாம் அதிகமாக பயன்பாட்டில் இல்லை. சரி, நம்ம கதைக்கு வருவோம். ஒரு காட்டில் ஒரு கழுதை இருந்தது. அப்போ ஒரு ஓனாய் வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு நல்ல பசி. இந்த கழுதையை பார்த்துட்டு, ஆஹா, இந்த கழுதை நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குது, இதை இன்றைக்கி பிடிச்ச நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுதையை பிடிக்கிறதுக்கு அப்படி பாஞ்சு வந்துதான். எப்படி வந்தது? பாஞ்சு வந்துதான். உடனே கழுதை அதுக்கு மேலே ஓட முடியாது. ஓடினாலும் ஓனாய்கிட்ட சிக்கிடும். உடனே கழுதை ஒரு ஐடியா பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிச்சிருச்சான். ஓனாய் பிடிச்ச உடனே சொல்லிச்சான், ஓனாயி ப்ளீஸ் ப்ளீஸ், என் காலில் ஒரு சின்ன முள் குத்திருச்சுப்பா. இப்போ நீ சாப்பிட்டுட்டீங்கன்னா என் காலில் இருக்கிற முள் உன் வயிற்றில் போய் உன் குடலை குத்திருச்சுன்னா நீ அவ்வளவுதான். அதனால் முதல்ல அந்த முள்ளை எடுத்துட்டு அப்புறமே நீ சாப்பிட்டுக்க. எனக்கு ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. முதல்ல முள் எடுத்துகிட்டு நீ சாப்பிடு, ஓகேவா அப்படின்னு சொல்லி கழுதை சொல்லிச்சான். ஓனா யோசிச்சுது, ஆமாம், நான் முள்ளோட சாப்பிட்டா அந்த முள் போய் நம்ம வயிற்ற குத்திருமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு, எங்கே இந்த காலை தூக்கு, எந்த கால்? முன்னாள் காலுப்பா. அப்படின்னு சொல்லி கழுதை காலை தூக்கிச்சான். இது முள் எடுக்கிறதுக்கு கீழே உட்காந்துதான். அந்த கழுதை என்ன செஞ்சுச்சுன்னா, டமான்னு ஒரு வதை, அவ்வளோதான். ஓனாய் கீழே விழுந்து பல்லெல்லாம் உடஞ்சி ஒரே பிளட்டு அம்மான்னு விழுந்துருச்சு. உடனே கழுதை ஒரே ஓட்டமாக ஓடி, அப்பா சாமி தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஓடிடுச்சான். இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன மாறல் அப்படின்னா, நமக்கு யாராவது தீங்கு செய்கிறாங்க, அது கெட்டது செய்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நாம் இனிமையாக பேசி நாம் அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சுக்கிடணும் அப்படிங்கிறது இந்த கதையில் மாறல். கண்ணுங்களா, கதை நல்லா இருக்கா? இனிமேல் நிறைய கதையில் சந்திப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியில் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.